இன்றைக்கு வந்து உலக பணக்காரர் அப்படின்னா நமக்கு எல்லாம் தெரிந்தவர் வந்து எலான் மஸ்க் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறார். அவருடைய சொத்து மதிப்பு 370 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ். நம்ம இந்திய ரூபாய் மதிப்பில் 31 லட்சம் கோடி ரூபாய். நம்ம இந்தியாவில் வந்து பெரிய பணக்காரர் யாருன்னா நம்ம முகேஷ் அம்பானி சொல்லுவோம். அவருடைய சொத்து மதிப்பு வந்து 107 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ், அதாவது இந்திய ரூபாய் மதிப்பில் 9 லட்சம் கோடி ரூபாய். ஆனால் உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரர்கள் யார் அப்படின்னு சொன்னால் சவுதி மன்னர் குடும்பம் தான். அவங்களுடைய சொத்து மதிப்பு வந்து 1.4 ட்ரில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ், அதாவது இந்திய ரூபாய் மதிப்புல 120 லட்சம் கோடி ரூபாய். உலகத்துல வந்து 195 நாடு இருக்கு. அந்த நாடுகள்ல 20 நாடுகளை தவிர்த்துட்டு, பணக்கார 20 நாடுகளை தவிர்த்துட்டு மீதி இருக்கக்கூடிய 175 நாடுகள் இருக்காங்கல்ல, அந்த 175 நாடுகளை விட அதிகமான சொத்து வச்சிருக்கிறது யார் அப்படின்னா சவுதி அரேபியாவினுடைய மன்னர் குடும்பம். பத்திரிகையை தான் உலக பணக்காரர்களுடைய லிஸ்ட்டை வந்து வெளியிடுவாங்க. அதில் வந்து சவுதி மன்னர் குடும்பத்தினுடைய அந்த லிஸ்ட்டை வந்து அவங்க வெளியிட மாட்டாங்க. ஏன்னா அந்த தகவல்கள் சவுதி மன்னர் குடும்பம் வெளியிடக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. அந்த தகவலை அவங்க கொடுக்கறதும் இல்லை. சார், ஒரு பக்கம் காசாவில் இஸ்லாமியர்கள் அமெரிக்கா கொடுக்கக்கூடிய ஆயுதத்தின் மூலமாக தான் கொல்லப்படுறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இன்னும் அங்கே போரும் நின்ன பாடில்லை. இதுக்கிடையில் சவுதி வந்து எப்படி அமெரிக்காவுக்கு இவ்வளோ பெரிய ஒரு தொகையை கொடுக்குது சார்? இதனுடைய பின்னணி என்னவா இருக்கும்? சவுதியை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு காசா அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. அவங்களுக்கு வந்து அவங்களுடைய பொருளாதாரம் தான் முக்கியம். சவுதி அரேபியா பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்புக்கு லேவெண்டர் கார்பெட் வரவேற்பு கொடுத்துருக்காங்க. ஏகாதிபத்திய ஆதிக்க சக்திகளினுடைய காலடி படக்கூடிய அந்த கார்பெட்டுகள் கூட பேசப்படக்கூடிய இந்த உலகத்தில் அவர்களுடைய ஆயுதங்கள் மூலமாக உருகி குத்துயிரும் கொலையுருமாக உயிருக்காக கதறக்கூடிய அந்த குழந்தைகளுடைய குரல்கள் வந்து இந்த உலகத்தில் கேட்கவே இல்லை, கவனம் பெறவே இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஏர்ஃபோர்ஸ் 1 அப்படிங்கிற ஒரு விமானத்தை டொனால்டு ட்ரம்ப் பயன்படுத்திட்டு வர்றாரு. வழக்கமாக அமெரிக்க அதிபர்கள் பயன்படுத்தக்கூடிய விமானம். கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக அந்த விமானத்தை அவங்க பயன்படுத்துகிறாங்க. அந்த விமானத்துக்கு மாற்றாக ஒரு சொகுசு விமானத்தை கத்தார் வந்து டொனால்டு ட்ரம்ப்புக்கு வந்து கொடுக்குறாங்க. இந்த விமானத்தினுடைய மதிப்பு வந்து 400 மில்லியன் அமெரிக்கன் டாலர். இப்போ பாலஸ்தீன பெண் பத்திரிகையாளர் ஒருத்தவங்க இருந்தாங்க, ஃபாத்திமா ஹசோனா அவங்க பேர். அவங்க வந்து ஒரு புகைப்பட கலைஞர். அவங்க காசாவில் கடந்த 18 மாதங்களாக இஸ்ரேல் செய்யக்கூடிய அட்டூழியங்களை புகைப்படமாக எடுத்து வெளி உலகத்திற்கு அவங்க தெரிவிச்சுட்டு வந்தாங்க. அவங்கள வந்து இஸ்ரேல் வந்து தொடர்ந்து குறிவைத்து கொண்டே இருந்தாங்க. இந்த சூழலை பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஆவணப்படம் தயாரிக்கிறாங்க. அந்த ஆவணப்படம் வந்து கேன்ஸ் திரைப்பட விழாவில் அது வந்து திரையிடப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ் வந்ததற்கு உடனே அடுத்த நாளே பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் அந்த பாத்திமா ஹசோனா தங்கியிருந்த வீட்டின் மீது இஸ்ரேல் வந்து குண்டு வீசி அவர் மட்டும் இல்லாமல் அவரோட சேர்த்து குடும்ப உறுப்பினர்கள் 10 பேர், மொத்தம் 11 பேரை வந்து இஸ்ரேல் வந்து படுகொலை செஞ்சுருக்காங்க. அந்த ஏமன் ஹவுதிகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களுடைய மொத்த மிலிட்ரி அசட்ஸையும் கொண்டு போய் பங்கரில் கொண்டு போய் வச்சுட்டாங்க. அது என்னதான் சேஃப்டி பண்ணிட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு எதிரான தாக்குதல்கள் அவங்க மிக தீவிரப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பக்கம் யூஎஸ் ட்ரூமேன் கப்பல் மேலே பல முறை தாக்குதலை நடத்திட்டாங்க. இதில் இவங்க தாக்குதல்னு தப்பிக்கிறதுக்காக அந்த கப்பல் வந்து நம்ம ஊரில் சொல்லுவோம் யூட்டன் அடித்து ஓடுறதுங்கிற மாதிரி யூட்டன் அடிக்கும் போது அதில் உள்ள ஃப்ளைட்லாம் கடலில் போய் விழுந்துருக்கு. ரொம்ப காமெடியான ஒரு விஷயம், அமெரிக்க வரலாற்றில் ஒரு காமெடியான விஷயம். கிட்டத்தட்ட 3 கப்பல்கள் வந்து ஜெட் விமானங்கள் F-16 ஜெட் விமானம் 3 விமானம் கடலில் விழுந்திருக்கு. அந்த ஏர்மேன் ட்ரூமேன் கப்பல் மேலேயே ஒரு சில தாக்குதல்கள்லாம் நடத்தப்பட்டிருக்கு. அதில் இதுக்கு இடையில வந்து ட்ரம்ப் வந்து ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்து என்னதான் ஆச்சுன்னு கேட்கும்போது ஒரு மாதத்துக்கு மட்டும் கிட்டத்தட்ட வந்து 8500 கோடி ரூபாய் பில் கொடுத்துருக்குறாங்க ட்ரம்ப்கிட்ட. ஒரு மாதம் இவ்வளோ செலவாயிருக்கு அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அதை பார்த்துட்டு என்ன பண்ணிட்டாருன்னா காரி துப்பி இருக்கிறாரு. நேயர்களுக்கு வணக்கம். நான் ஆர்ஜி பரணி. ஊடகவியலாளர் இஸ்மாயில் அவர்கள் நம்ம கிட்ட பேசி கருத்துக்களை பகிர்ந்துட்டு இருக்காரு. ஸோ இன்னைக்கும் அதே மாதிரி பல சுவாரஸ்யமான கேள்விகளோட நான் காத்துட்டு இருக்கேன். வணக்கம் சார். வளைகுடா நாடுகளுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இப்போ சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறாரு. ஸோ இந்த பயணத்தினுடைய பின்னணி என்னவா இருக்கும்? வழக்கமாக அமெரிக்காவுடைய அதிபர்கள் பதவியேற்றதற்கு பிறகு அவர்கள் முதல் முறையாக செல்லக்கூடிய நாடுகள் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவை. சாதாரணமாக அவங்க வந்து போயிட மாட்டாங்க. அந்த அடிப்படையில் ட்ரம்ப் தேர்வு செய்தது சவுதி அரேபியா. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா உலகத்திலேயே இன்று அமெரிக்காவை வந்து வரவேற்கக்கூடிய ஒரு முதல் நாடுனா அது சவுதி அரேபியா தான், பொருளாதாரத்தோடு சேர்த்து. சவுதி அரேபியா வந்து 600 பில்லியன் டாலர்கள் வந்து அமெரிக்காவில் முதலீடு செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஏற்கனவே. அதனை ஒட்டி தான் அந்த நாட்டுக்கு வந்து ட்ரம்ப் வந்து போயிருக்கிறார். ட்ரம்ப் வந்து இன்னும் அதிகமாக எதிர்பார்த்தார். இன்னும் டபுள் மடங்கு வந்து
முதலீடுகள் வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார் சவுதிகிட்ட. ஆனால் அவங்க முதல் கட்டமாக 600 பில்லியன் வந்து முதலீடு செய்வோம், தேவைப்பட்டால் வாய்ப்பு இருந்தால் இன்னும் அதிகமாக செய்வோம்னு சொல்லி சொன்னாங்க. அந்த அடிப்படையில் ட்ரம்ப் வந்து அங்கே போயிருக்கிறாரு. இப்போ சவுதி முதலீடு செய்ய போகிறதா அறிவிச்சிருக்கிறது, கன்ஃபார்ம் பண்ணது வந்து 51 லட்சம் கோடி ரூபாய். 51 லட்சம் கோடி ரூபாய் சவுதி ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா இன்னும் 85 லட்சம் கோடி ரூபாய், அதாவது 1 ட்ரில்லியன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஓகே சார். சார், ஒரு பக்கம் காசாவில் இஸ்லாமியர்கள் அமெரிக்கா கொடுக்கக்கூடிய ஆயுதத்தின் மூலமாக தான் கொல்லப்படுறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இன்னும் அங்கே போரும் நின்ன பாடில்லை. இதுக்கிடையில் சவுதி வந்து எப்படி அமெரிக்காவுக்கு இவ்வளோ பெரிய ஒரு தொகையை கொடுக்குது சார்? இதனுடைய பின்னணி என்னவா இருக்கும்? சவுதியை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு காசா அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. அவங்களுக்கு வந்து அவங்களுடைய பொருளாதாரம் தான் முக்கியம், அரசியல் வந்து அடுத்தது தான். இதை விட குறிப்பாக அவங்க மன்னர் குடும்பத்தினுடைய நலன் அப்படிங்கிறது சவுதிக்கு ரொம்ப முக்கியம். இன்றைக்கு வந்து உலக பணக்காரர் அப்படின்னா நமக்கு எல்லாம் தெரிந்தவர் வந்து எலான் மஸ்க் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறார். அவருடைய சொத்து மதிப்பு 370 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ். நம்ம இந்திய ரூபாய் மதிப்பில் 31 லட்சம் கோடி ரூபாய். சரிங்களா? நம்ம இந்தியாவில் வந்து பெரிய பணக்காரர் யாருன்னா இவரு நம்ம முகேஷ் அம்பானி சொல்லுவோம். அவருடைய சொத்து மதிப்பு வந்து 107 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ், அதாவது இந்திய ரூபாய் மதிப்பில் 9 லட்சம் கோடி ரூபாய். சரிங்களா? ஆனால் இந்த போப்ஸ் அப்படிங்கிற பத்திரிகையை தான் உலக பணக்காரர்களுடைய லிஸ்ட்டை வந்து வெளியிடுவாங்க. அதில் வந்து சவுதி மன்னர் குடும்பத்தினுடைய அந்த லிஸ்ட்டை வந்து அவங்க வெளியிட மாட்டாங்க. அந்த தகவல்களை போப்ஸ் பத்திரிகை வெளியிட மாட்டாங்க. ஏன்னா அந்த தகவல்களை சவுதி மன்னர் குடும்பம் வெளியிடக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. அந்த தகவலை அவங்க கொடுக்கறதும் இல்லை. ஆனால் உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரர்கள் யார் அப்படின்னு சொன்னால் சவுதி மன்னர் குடும்பம் தான். அவங்களுடைய சொத்து மதிப்பு வந்து 1.4 ட்ரில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ், அதாவது இந்திய ரூபாய் மதிப்பில் 120 லட்சம் கோடி ரூபாய். உலகத்தில் வந்து 195 நாடு இருக்கு. அந்த நாடுகளில் 20 நாடுகளை தவிர்த்துட்டு, பணக்கார 20 நாடுகளை தவிர்த்துட்டு மீதி இருக்கக்கூடிய 175 நாடுகள் இருக்காங்கல்ல, அந்த 175 நாடுகளை விட அதிகமான சொத்து வச்சிருக்கிறது யார் அப்படின்னா சவுதி அரேபியாவினுடைய மன்னர் குடும்பம் தான். அதனால அவங்களுக்கு வந்து தங்களுடைய பொருளாதார நலன் தான் முக்கியமே தவிர அவங்களுக்கு வந்து இஸ்லாமியர்களுடைய நலன் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை அப்படிங்கிறத அவங்க தொடர்ந்து காட்டிட்டு வராங்க அவர்களுடைய செயல்பாடின் மூலமாக. ஓகே சார், இப்போ இன்னொரு கேள்வி. சவுதி அமெரிக்காவில் 600 பில்லியன் டாலர் முதலீடு பண்ணுறாங்க. அதே சமயத்தில் அமெரிக்கா சவுதிக்கு 142 பில்லியன்களுக்கு ஆயுதம் வழங்குறதா செய்தி நம்மளால் பார்க்க முடியுது. சவுதிக்கு எதுக்கு இந்த ஆயுதம் தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்க சார்? சவுதி அரேபியா யாரு கூடயுமே வந்து சண்டைக்கு போகாத ஒரு நாடு. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஈரான் வந்து ஒரு அச்சுறுத்தலாக அவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா சவுதி அரேபியாவுடைய மன்னர் குடும்பத்தினுடைய சொத்து மதிப்பு நான் உங்களுக்கு சொன்னேன். இப்போ இவங்க வந்து எப்படின்னா அந்த நாட்டினுடைய வளங்கள், எண்ணெய் வளத்தை அவ்வளவுமே வந்து மன்னர் குடும்பம் தான் வந்து வச்சிருக்கிறாங்க. ஆனால் அங்கு வந்து 2 புனித தலங்கள் இருக்கு. இஸ்லாமியனுடைய புனித தலங்கள் சவுதி அரேபியாவில் தான் இருக்கு. இப்போ அதனால அந்த நாடு வந்து உலக அளவில் உள்ள இஸ்லாமியருக்கு முக்கியமான ஒரு நாடாக பார்க்கப்படுது. குறிப்பாக உலக இஸ்லாமியர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னால் சவுதி அரேபியா ஏதாவது குரல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மக்கள் எதிர்பார்க்கிறது ஒரு வழக்கமாக இருக்கு. ஆனால் அவங்க வந்து அரசியலில் தலையிடுறது கிடையாது. அப்போ வந்து ஈரான் வந்து அந்த இடத்த வந்து ஃபில் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஈரான் தொடர்ந்து இஸ்லாமியர்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை வந்து அவங்க கையில் எடுத்து அவங்க பண்ணுறாங்க. அதற்கு வந்து சவுதி வந்து ஒரு முரணாக இருக்கு. ஏன்னா சவுதி வந்து அமெரிக்கா ஆதரவு நாடு, ஈரான் வந்து ரஷ்யா ஆதரவு நாடு. அப்போ வந்து ஈரான்லேருந்து தங்களுக்கு அச்சுறுத்தல் வரும் அப்படிங்கிற ஒரு பயத்தினால ஆயுதங்களை அதிகமாக வாங்கி குவிச்சிட்டு வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜெட்டு விமானங்கள் இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 140 மில்லியனுக்கு அவங்க வந்து அமெரிக்காட்ட வந்து ஒப்பந்தம் போட்டிருப்பதாக செய்திகள் வந்து வந்திருக்கு. இப்போ இந்த ஆயுதங்கள்லாம் எதற்குனா ஈரான், அதே போல் ஈரானுடைய ஆதரவு குழுக்கள், உதாரணமாக சொல்லப்போனால் ஏமனில் இருக்கக்கூடிய ஹவுதி படைகள், அவங்கள வந்து சமாளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த ஆயுதங்களை சவுதி வந்து வாங்கி குமிச்சிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே இந்த ஹவுதி படைகளோட சவுதி அரேபியா சண்டை போட்டு கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் அந்த சண்டை நடந்து அதில் சவுதி தோல்வியை தழுவிட்டாங்க. ஏமன்கிட்ட வந்து எந்த ஆயுதங்களுமே பெருசாக இல்லை அப்படின்னாலும் கூட அவங்க மன உறுதியோட சவுதியை வந்து அடித்து விரட்டி அவங்க வந்து ஏமனை வந்து அவங்க கேப்சர் பண்ணி அவங்க தொடர்ந்து வச்சிருக்கிறாங்க. எனவே அந்த அச்சுறுத்தல் காரணமாக சவுதி வந்து அமெரிக்காட்ட வந்து ஆயுதம் வாங்கினதை பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஏமன் கூடயும் சமாதான உடன்படிக்கையில் தான் சவுதி இருக்கிறாங்க. சண்டை போடுறதுக்கு அவங்க தயார் இல்லை. இருந்தாலும் வந்து இப்போ நம்ம காசு நிறையா இருந்தால் என்ன செய்வோம், காசு அளவாக இருந்தால் நம்ம அளவாக 1 பைக் வாங்குவோம், நிறைய காசு இருந்தால் நிறைய கார் வாங்குவோம். அந்த மாதிரி இது வந்து ஒரு பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அவங்க வாங்கி வச்சிருக்காங்க. முன்னெச்சரிக்கை அமெரிக்காட்டு ஒரு சின்ன ஒரு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே சார், இப்போ அதே மாதிரி டொனால்ட் ட்ரம்ப்புடைய சுற்றுப்பயணம் காசாவில் அமைதியை ஏற்படுத்துமா? இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, காசாவுக்கும் இந்த பயணத்திற்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறது தான் அங்கிருந்து வரக்கூடிய தகவல்களாக இருக்குது. சர்வதேச ஊடகங்கள் அந்த செய்திகளை தான் தொடர்ந்து வெளியிட்டு வராங்க. இந்த
இந்த சுற்றுப்பயணத்துடைய நோக்கம் வந்து என்னென்னா ட்ரம்ப் மற்றும் அரேபிய கூட்டாளிகளுடனான அந்த உறவை வந்து பலப்படுத்துறது தான். ஏற்கனவே டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய அவருடைய மருமகனுடைய நிறுவனத்தில் சவுதி வந்து டைரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. எனவே வந்து ட்ரம்ப் வந்து சவுதிக்கு கொஞ்சம் நெருக்கமானவர். அதே போல் வந்து வளைகுடா நாடுகள், குறிப்பாக கத்தாருக்கு அவர் போகிறார். கத்தாரில் தான் உலகத்திலே வந்து மிகப்பெரிய மத்திய கிழக்கில் மிகப்பெரிய அமெரிக்க படைத்தளம் வந்து கத்தார் நாட்டில் தான் அமைஞ்சிருக்கு. அதனால் வந்து அதே போல் துபாய், இவங்க எல்லாருமே வந்து அந்த ட்ரம்ப்போட உறவை வந்து மேம்படுத்துவதற்காக அவர் வந்து வந்திருக்கிறாரு. இதில் வந்து சவுதி வந்து ரொம்ப நாள் ஒரு விஷயம் சொல்கிறாங்க என்னென்னா, காசாவில் வந்து குறிப்பாக இந்த பாலஸ்தீன தனி நாடு அமைஞ்சால் தான் நாங்கள் வந்து இஸ்ரேலோட உறவுகளை மேம்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இஸ்ரேலும் சவுதியும் வந்து ஒரு நட்பு நாடுகளாக மாறணும், 2 பேரும் கைகோர்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார். ஆனால் அரபு நாடுகள் வந்து இஸ்ரேலோட எந்த தொடர்புமே வச்சுக்கிறது இல்லை. சில நாடுகளை தவிர எகிப்து, ஜோர்டான், சில நாடுகள் மட்டும் உறவுகளை வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணாங்க. சவுதி வந்து அந்த நார்மலைசேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணலை இன்னும். அது வந்து பண்ணணும் அப்படின்னு சொன்னால் பாலஸ்தீன தனிநாடு உருவாகணுங்கிறத தொடர்ந்து சவுதி சொல்லிட்டு வராங்க. ஆனால் இப்போ இஸ்ரேலினுடைய பிரதமர் நெதன்யாகு அவர் வந்து இந்த காசாவை முழுவதுமாக பிடிப்பது, அதுபோல் மேற்கு கரை பகுதியை வந்து இஸ்ரேலில் வந்து சேர்ப்பது அப்படிங்கிற ஒரு திட்டத்தில் இருக்கிறாரு. அவர் வந்து தனி நாட்டுக்கு சம்மதம் தெரிவிக்கலை. அதனால் வந்து ட்ரம்ப்பினுடைய வருகையின் போது இதை பற்றிலாம் அவங்க பேச போகிறது இல்லை, முழுக்க முழுக்க பிஸ்னஸை பற்றி தான் பேச போகிறாங்க அப்படிங்கிறது தான் சர்வதேச நிறுவனங்கள் தரக்கூடிய செய்தி. ஓகே சார், இப்போ இன்னொரு கேள்வி. அதாவது வழக்கமாக ஒரு நாட்டினுடைய தலைவர் இன்னொரு நாட்டுக்கு போகும்போது சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுக்கறது ஒரு மரியாதைன்னு சொல்லப்படுது. அப்படி இருக்கிறப்போ சவுதி அரேபியா பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்புக்கு லேவெண்டர் கார்பெட் வரவேற்பு கொடுத்துருக்காங்க. இதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? ஒரு வித்தியாசமான ஒரு நடவடிக்கைன்னு நான் நினைக்கிறேன். ஒரு கவிதையோட வந்து இதை சொல்லலாம் நான் நினைக்கிறேன். அதாவது வந்து ஏகாதிபத்திய ஆதிக்க சக்திகளினுடைய காலடி படக்கூடிய அந்த கார்பெட்டுகள் கூட பேசப்படக்கூடிய இந்த உலகத்தில் அவர்களுடைய ஆயுதங்கள் மூலமாக உருகி குத்துயிரும் கொலையுருமாக உயிருக்காக கதறக்கூடிய அந்த குழந்தைகளுடைய குரல்கள் வந்து இந்த உலகத்தில் கேட்கவே இல்லை, கவனம் பெறவே இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. சவுதி வழக்கமாக நீங்கள் சொல்வது மாதிரி எல்லாமே ரெட் கார்பெட் வெல்கம் பண்ணுவாங்க. சவுதி வந்து கடந்த 2021 பார்த்தீங்கன்னா அவங்க வந்து லேவெண்டர் கார்பெட் அப்படிங்கிற அந்த இது வந்து யூஸ் பண்ணுறாங்க. லேவெண்டர் அப்படிங்கிறது வந்து இந்த வசந்த காலத்தின் போது பாலைவனங்களை பூக்கக்கூடிய இந்த லேவெண்டர் பூவை வந்து நினைவுபடுத்தும் விதமாக, அதே போல் வந்து அந்த பெடூன் பழங்குடி பெண்கள் வந்து ஒரு கார்பெட் வந்து தயாரிக்கிறாங்க. அது வந்து அவங்களுடைய கிடைக்கக்கூடிய அந்த இயற்கையான இதை வச்சு அவங்க தயாரிக்கிறாங்க. அது வந்து யுனெஸ்கோவினுடைய அங்கீகாரம், அந்த சிறப்பு பட்டியல் இடம் பெற்றிருக்குது. அதனால் அதை வந்து இப்போ சவுதி வந்து 2021 அவங்க வந்து யூஸ் பண்ணிட்டு வராங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இது எல்லாமே வந்து அவங்களுடைய நலனுக்காக அவங்க வந்து ஒரு ஆதிக்க சக்திகள், ஏகாதிபத்திய சக்திகளை வந்து எப்படியெல்லாம் குளிர்விக்க முடியும் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணி யோசித்து அவங்க இதெல்லாம் பண்ணுறதை நம்ம பார்க்க முடியுது. இது ஒரு வினோதமாக இருக்குது. சரி சரி, இப்போ அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், டொனால்ட் ட்ரம்ப்புக்கு ஒரு காஸ்ட்லியான ஒரு ஃப்ளைட்டை வந்துட்டு கத்தார் அன்பளிப்பாக வழங்க போகுதுன்னு செய்தியை படிக்க முடியுது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த செய்தியெல்லாம் நம்ம பார்க்கும்போது மில்லியன், ட்ரில்லியன், பில்லியன் இதில் தான் நம்ம பேச வேண்டியதாக இருக்குது. டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஏர்ஃபோர்ஸ் 1 அப்படிங்கிற ஒரு விமானத்தை டொனால்ட் ட்ரம்ப் பயன்படுத்திட்டு வர்றாரு. வழக்கமாக அமெரிக்க அதிபர்கள் பயன்படுத்தக்கூடிய விமானம். கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக அந்த விமானத்தை அவங்க பயன்படுத்துகிறாங்க. அந்த விமானத்துக்கு மாற்றாக ஒரு சொகுசு விமானத்தை கத்தார் வந்து டொனால்ட் ட்ரம்ப்புக்கு வந்து கொடுக்குறாங்க. இந்த விமானத்தினுடைய மதிப்பு வந்து $400 மில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ். எனவே வந்து அவ்வளவு காஸ்ட்லியான, கிட்டத்தட்ட 3400 கோடி ரூபாய், அவ்வளோ காஸ்ட்லியான ஒரு ஃப்ளைட்டை வந்து அவருக்கு வந்து கொடுப்பதன் மூலமாக அவங்க வந்து சில இதை வந்து அவங்க சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இது அமெரிக்காவில் ஒரு சர்ச்சையாகவும் மாறி இருக்கு. ஆங்கில மீடியாக்கள் சொல்லும்போது கான்ட்ரவர்சியல் கிஃப்ட் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நானும் அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து ஒரு அன்பளிப்புங்கிறப்போ 1000-500 லட்சங்கள் அப்படின்னு நினைக்கலாம். இது வந்து பல கோடி மதிப்பிலானதுங்கிறப்போ இது ஒரு ஊழலுங்கிற ஒரு இது வந்துடாதா சார்? அதை வந்து அமெரிக்க பத்திரிகையாளர்களை கேட்டிருக்கிறாங்க. அவர்களை வந்து ட்ரம்ப் வந்து வாய்க்கு வந்தபடி திட்டிருக்கிறாரு நேரடியாகவே. இது வந்து உங்களுக்கு முட்டாள்களா நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. இவ்வளோ பெரிய கிஃப்டை வந்து அவங்க கொடுக்கும்போது வேணான்னு சொல்கிறதுக்கு நான் என்ன முட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. இதை வந்து அவர் வந்து இதுக்கு கிஃப்ட் கொடுக்க போகிறார். அதாவது அவருடைய பதவிக்காலம் முடிஞ்சதுக்கு பிறகு அதை வந்து அமெரிக்கனுடைய ஏர்ஃபோர்ஸுக்கே நான் வந்து கொடுத்துருவேன். அப்போ ஏர்ஃபோர்ஸுக்கு தான் அது கிஃப்டாக வந்திருக்கு, அதையே நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. கத்தாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது சவுதி மாதிரியான ஒரு நாடு கிடையாது. கத்தார் ஒரு மன்னராட்சி நாடாக இருந்தாலும் கூட அவங்க வந்து தங்களுக்கான அரசியல் கடமைகளையும் கரெக்டாக செஞ்சுட்டு வரக்கூடிய நாடு தான் கத்தார். இன்றைக்கி அல் ஜசீராங்கிற அந்த செய்தி நிறுவனம் தான் இன்றைக்கி உலகம் முழுக்க வந்து இந்த ஆதிக்க சக்தியில் என்னென்னலாம் செய்கிறாங்க அப்படிங்கிறத வெளி உலகத்துக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு நிறுவனமாக இருக்குது.
இன்றைக்கி பிபிசி, CNN மாதிரியான அமெரிக்க, பிரிட்டிஷ் நிறுவனங்கள் தான் இன்றைக்கி உலக ஊடகங்கள் அப்படின்னு இருந்த நிலையில் கத்தார் தான் வந்து அரபு நாடுகளே அதுக்குன்னு ரொம்ப குட்டி நாடு கத்தார். அவங்க ஆரம்பித்த அந்த அல் ஜசீரா தான் இன்றைக்கி வந்து முஸ்லீம் உலகத்தில் என்னென்ன மாதிரியான கொடூரங்கள்லாம் நடந்து கொண்டு இருக்குது அப்படிங்கிறத வெளி உலகத்துக்கு வந்து சொல்லிட்டு வராங்க. அதே போல் கத்தார் வந்து பல முஸ்லீம் அமைப்புகளுக்கு வந்து தூதரக இயக்கங்களை, அலுவலகங்களை அவங்க நாட்டில் திறந்து, குறிப்பாக தாலிபான் அமெரிக்காவில் சமாதானம் மேற்கொள்வதற்கு கத்தார் ஒரு முக்கியமான காரணம். அதே போல் சிரியாவில் வந்து அந்த உள்நாட்டு யுத்தம் நடக்குது, அதில் வந்து சமாதான முயற்சிகளை பண்ணுறாங்க. காசா விவகாரத்தில் வந்து மிகப்பெரிய பங்களிப்பை வந்து கத்தார் தான் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் கத்தார், இப்போ நம்ம சவுதி வெஸ்ட் கத்தார் நம்ம பார்க்கும்போது கத்தாரும் அதே மன்னராட்சி நாடு தான். ஆனால் அவங்க வந்து அரசியல் விவகாரங்களில் ரொம்ப தெளிவான முடிவுகள் பண்ணுறதை நம்ம பார்க்க முடியுது. ஓகே சார், இப்போது கேன்ஸ் திரைப்பட விழா இப்போது ஸ்டார்ட் ஆகிருக்கு. திரைப்பிரபலங்கள் பலரும் பாலஸ்தீனிய மக்களுக்காக குரல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறீங்க? முக்கியமான கேள்வி, ரொம்ப வேதனையான ஒரு விஷயம். பாலஸ்தீன பெண் பத்திரிகையாளர் ஒருத்தவங்க இருந்தாங்க, ஃபாத்திமா ஹசோனா அவங்க பேர். அவங்க வந்து ஒரு புகைப்பட கலைஞர். அவங்க காசாவில் கடந்த 18 மாதங்களாக இஸ்ரேல் செய்யக்கூடிய அட்டூழியங்களை புகைப்படமாக எடுத்து வெளி உலகத்திற்கு அவங்க தெரிவிச்சுட்டு வந்தாங்க. அவங்கள வந்து இஸ்ரேல் வந்து தொடர்ந்து குறிவைத்து கொண்டே இருந்தாங்க. இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஆவணப்படம் தயாரிக்கிறாங்க. அந்த ஆவணப்படம் வந்து கேன்ஸ் திரைப்பட விழாவில் அது வந்து திரையிடப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ் வந்ததற்கு உடனே அடுத்த நாளே பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் அந்த ஃபாத்திமா ஹசோனா தங்கியிருந்த வீட்டின் மீது இஸ்ரேல் வந்து குண்டு வீசி, அவர் மட்டும் இல்லாமல் அவரோட சேர்த்து குடும்ப உறுப்பினர்கள் 10 பேர், மொத்தம் 11 பேரை வந்து இஸ்ரேல் வந்து படுகொலை செஞ்சுருக்கிறாங்க. இவ்வளோ வன்மம் இருந்திருக்கு அவங்களுக்குள்ள. அப்போ எவ்வளோ வன்மம், அதாவது அந்த ஃபாத்திமா ஹசோனாவினுடைய சகோதரி ஒருவர் வந்து கர்ப்பமாக இருக்கிறார், அவங்க அக்கா வந்து கர்ப்பமாக இருக்கிறாங்க, அவரும் அதில் கொல்லப்பட்டிருக்கிறார், குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இதில் ரொம்ப வேதனையான விஷயம் என்னென்னா, அந்த ஃபாத்திமா ஹசோனாவின் குடும்பத்தினர் வந்து அதற்கு அடுத்த நாள் அவருக்கு திருமணம், ஃபாத்திமா ஹசோனாவுக்கு அடுத்த நாள் திருமணம் நடக்குது. அந்த திருமணத்திற்காக வேண்டி அவங்களாம் தயாராகி கொண்டு அந்த மகிழ்ச்சியில் இருந்தபோது இந்த தாக்குதலை இஸ்ரேல் நடத்தியிருக்கிறாங்க. இது வந்து கேன்ஸ் திரைப்பட விழாவில் ஒரு பெரிய கொந்தளிப்பை திரைக்கலைஞர்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்குது. அதே நேரம் அவங்க திரைக்கலைஞர்கள் கூட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 350 பேர் சேர்ந்து கையெழுத்து போட்டு ஒரு கடிதங்கத்தை வந்து அமெரிக்கா மற்றும் பிரான்ஸ் பத்திரிகைகளுக்கு அனுப்பிச்சு அந்த பிரசுரம் ஆகியிருக்கு அந்த கடிதம். அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த காசாவின் கொடூரங்களை வந்து வெளி உலகத்திற்கு தெரிவிக்க வந்து திரையுலகம் தவறிவிட்டது, ஹாலிவுட் திரையுலகம் தவறிவிட்டது அப்படின்னு சொல்லி பிரபலமான இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள், நடிகர்கள் எல்லாமே சேர்ந்து அவங்க கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. இதில் நம்ம என்ன கவனிக்க வேண்டியது இருக்குன்னா, காசாவினுடைய கொடூரங்கள் வந்து மக்களுக்கு வந்து இன்னுமே தெரியவே இல்லை. கண்டிப்பாக அதற்கு முக்கியமான காரணம் என்ன, திரைக்கலைஞர்கள் அதை பற்றி பேசுவதே இல்லை. ஹாலிவுட்லேயே வந்து அப்படி ஒரு நிலை இருக்குது. நம்ம இந்தியாவில் உள்ள பாலிவுட்டை பார்க்குறோம், பாலிவுட்லையும் அதை பற்றி யாருமே பேசுறதில்லை. நம்முடைய தமிழ் திரையுலகம், கோலிவுட், அதுலேயும் யாருமே பேசலை. உலகம் முழுக்க யாருமே அதை பற்றி பேசவே இல்லை. முதல் முறையாக இந்த கேன்ஸ் திரைப்பட விழாவில் இது வந்து பேசப்பட்டிருக்கு. ஒரு நடிகை, பிரான்ஸை சேர்ந்த ஒரு நடிகை, அவங்க ஆஞ்சலினா அப்படின்னு நான் நினைக்கிறேன், அவங்க வந்து இதை வந்து ஒரு நினைவேந்தல் மாதிரியே ஒரு இது வந்து படிச்சிருக்கிறாங்க நேற்று. அதுவும் வந்து ஒரு பெரிய கவனத்தை வந்து ஈர்த்திருக்குன்னு நம்ம பார்க்க முடியும். நிச்சயமா சார், இது வந்து ஒரு மிகப்பெரிய மனித உரிமை மீறல் செயலாக தான் பார்க்கப்படுது. அடுத்ததாக இன்னொரு நிறைவம்சமான கேள்வி சார், ஏமன் ஹவுதி படைகளுக்கு எதிராக அமெரிக்கா மேற்கொண்ட இராணுவ நடவடிக்கைகள் இப்போ ஒரு கட்டத்தில் முடிவுக்கு வந்திருக்கு, சமாதானமும் ஏற்பட்டிருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதனுடைய பின்னணி என்னவா இருக்கும்? காசாவில் வந்து சண்டை ஆரம்பித்த உடனே வந்து ஏமன் ஹவுதி அப்படிங்கிற அந்த பெயர் வந்து நமக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. அவங்க வந்து என்னென்னா இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை தொடுத்தாங்க. அவங்கள வந்து இஸ்ரேலுக்கும் அவங்களுக்கும் தொடர்ந்து சண்டை நடந்துட்டு இருக்கும்போது அவங்க வந்து இந்த கப்பல்களை, செங்கடல் வழியாக போகிற கப்பல்களை தடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. அப்போ இதில் வந்து அமெரிக்கா வந்து முதல் முறையாக தலையிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதங்களுக்கு முன்பு தலையிடுறாங்க அமெரிக்கா. யாருன்னா பைடன் ஆட்சியின் போது, பைடனோட கடைசி காலத்தில் வந்து தலையிடுறாங்க. அவங்க என்ன அமெரிக்கா திட்டம் போட்டாங்கன்னா, உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளையும் சேர்த்து, எல்லா கடற்படைகளையும் சேர்த்து ஒரு குழுவை உருவாக்கி இந்த ஏமன் ஹவுதிகளை அடிக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஃபர்ஸ்ட் பிளான். அதற்கு வந்து உலக நாடுகள் யாரும் தயாராக இல்லை. குறிப்பாக சீனா, ரஷ்யா மாதிரியான பெரிய நாடுகள் யாரும் அதுக்கு வரல. அமெரிக்காவினுடைய கூட்டணி நாடுகளாக இருக்கக்கூடிய பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி இவங்களும் தயாராக இல்லை. அப்போ அது முதல் முயற்சியிலே தோல்வி அடைஞ்சிருச்சு. ரெண்டாவது சவுதி, இந்த மாதிரி முஸ்லீம் நாடுகளை, அமெரிக்கா ஆதரவு முஸ்லீம் நாடுகளை கூப்பிட்டாங்க. அவங்களும் வந்து வர முடியாது, அது வந்து ஆபத்தான ஒரு விஷயம், வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அமெரிக்கா அப்போதே வந்து தனிமைப்படுத்தப்பட்டது. உடனே அமெரிக்கா என்ன செஞ்சாங்கன்னா, கூட இருந்த அல்லு சில்லுகள், அந்த சின்ன சின்ன நாடு, குவைத், இந்த மாதிரி சின்ன சின்ன நாடுகளை வந்து சேர்த்து
ஒரு படையை உருவாக்கி ஏமனுக்கு எதிரான தாக்குதலை தொடங்கினாங்க. அது பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகலை. அமெரிக்காவுடைய பல இரண்டு போர்க்கப்பல்கள் போயிட்டு திரும்பி வந்துடுச்சு. கடைசியாக தான் இந்த USS ட்ரூமேன் அப்படிங்கிற கப்பலை வந்து அங்கே வந்து அனுப்பிச்சு மிக தீவிரமான தாக்குதலை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. குறிப்பாக கடந்த ஒரு மாதமாக என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் மிக பயங்கரமான தாக்குதல்கள் நடத்தினாங்க. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டவர்கள் அந்த ஏமனில் வந்து பொதுமக்கள் பலியானாங்க இந்த தாக்குதலில். இது வந்து எப்படின்னா அமெரிக்காவினுடைய முக்கியமான அதிகாரி, மத்திய கட்டளைன்னு சொல்லுவாங்க, US சென்ட்ரல் கமாண்ட்பாங்க. சென்ட்ரல் கமாண்ட் தான் அந்த மத்திய கிழக்கு பகுதிகளில் உள்ள அமெரிக்க படைகளினுடைய தலைமையகம். அதனுடைய அந்த இயக்குனர் செயலாளர் வந்து குரில்லா அப்படிங்கிறவர் ஒரு திட்டத்தை வந்து கொடுக்குறாரு அமெரிக்காட்ட. என்னன்னா எப்படி வந்து ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக இஸ்ரேல் வந்து தாக்குதலை நடத்தினாங்களோ அதே மாதிரி வந்து முதல்ல வந்து அந்த வான் பாதுகாப்பு அமைப்புகள், நம்ம வந்து ஃப்ளைட்டு போனாலோ அல்லது வந்து ஏவுகணை வீசினாலோ அதை வந்து தகர்க்கிறதுக்கான வான் பாதுகாப்பு அமைப்பு இருக்கும்ல, அதை ஃபஸ்ட்டு ஃபுல்லாக வந்து நம்ம அழித்து ஒழிக்கணும். அதை ஒழித்து முடிச்சதுக்கு அப்புறமா வந்து நம்ம திரும்பி முக்கியமான தலைவர்களை வந்து நம்ம டார்கெட் பண்ணி அடித்து அவங்கள காலி பண்ணிட்டோம்னா அந்த இயக்கம் வந்து முழுமையாக சீர்குலைஞ்சிரும், நம்ம ஈஸியாக ஜெயிச்சிடலான்னு ஒரு திட்டத்தை அவர் போய் கொடுக்குறாரு. அதற்கு வந்து அவர் டைம் வந்து 10 மாதம் டைம் கேட்குறாரு. 10 மாதம் தொடர்ந்து தாக்குதல் நடத்தணுங்கிறாரு. ஆனால் ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு அப்படின்னா 1 மாதம் டைம், அதுக்குள்ளே நீங்கள் ரிசல்ட் கொடுங்கன்னு சொல்லி அதுக்கு வந்து ஒப்புதல் கொடுக்குறாரு. இவங்களும் போய் 1 மாதம் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் போய் தாக்குதலை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பண்ண உடனே அந்த ஏமன் ஹவுதிகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களுடைய மொத்த மிலிட்ரி அசட்ஸையும் கொண்டு போய் பங்கரில் கொண்டு போய் வச்சுட்டாங்க. அது என்னதான் சேஃப்டி பண்ணிட்டாங்க, என்னதான் அடித்தாலும் ஒன்றாகாத மாதிரி கொண்டு போய் சேஃப்டி பண்ணிட்டாங்க. அமெரிக்கா தொடர்ந்து குண்டு போடுறாங்க. அது வந்து சாதாரண மக்களை தான் அது பாதிச்சது தவிர அந்த அவங்களுடைய இராணுவ சொத்துக்கள் பாதிக்காத வரையில் அவங்க சேஃப்டி பண்ணிட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு எதிரான தாக்குதல்கள் அவங்க மிக தீவிரப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் வந்து முதல் முறையாக இஸ்ரேலுடைய பென்குரியன் ஏர்போர்ட்டை அட்டாக் பண்ணி அது ஒரு 4-5 நாட்களாக ஏர்போர்ட்டு டிராஃபிக் வந்து ஸ்டாப் பண்ணப்பட்டுச்சு. அது இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய பாதிப்பு. ஏன்னா ஒரு பக்கம் அமெரிக்கா அடிச்சிட்டு இருக்கு, அந்த டயத்தில் சைமல்டேனியஸாக எப்படி இவங்க அடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இதாகிடுச்சு. இந்த பக்கம் US ட்ரூமேன் கப்பல் மேலே பல முறை தாக்குதலை நடத்திட்டாங்க. இதில் இவங்க தாக்குதல்னு தப்பிக்கிறதுக்காக அந்த கப்பல் வந்து நம்ம ஊரில் சொல்லுவோம் யூட்டன் அடித்து ஓடுறதுங்கிற மாதிரி யூட்டன் அடிக்கும் போது அதில் உள்ள ஃப்ளைட்லாம் கடலில் போய் விழுந்திருக்கு. ரொம்ப காமெடியான ஒரு விஷயம், அமெரிக்க வரலாற்றில் ஒரு காமெடியான விஷயம். கிட்டத்தட்ட 3 கப்பல்கள் வந்து ஜெட் விமானங்கள் F-16 ஜெட் விமானம் 3 விமானம் கடலில் விழுந்திருக்கு. அந்த ஏர்மேன் ட்ரூமேன் கப்பல் மேலேயே ஒரு சில தாக்குதல்கள்லாம் நடத்தப்பட்டிருக்கு. அதில் இதுக்கு இடையில வந்து ட்ரம்ப் வந்து ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்து என்னதான் ஆச்சுன்னு கேட்கும்போது 1 மாதத்துக்கு மட்டும் கிட்டத்தட்ட வந்து 8,500 கோடி ரூபாய் பில்லு கொடுத்துருக்குறாங்க ட்ரம்ப்கிட்ட. 1 மாதம் இவ்வளோ செலவாயிருக்கு அப்படின்னு சொல்லி. ட்ரம்ப் அதை பார்த்துட்டு என்ன பண்ணிட்டாருன்னா காரி துப்பி இருக்கிறாரு. 1 மாதம் இவ்வளோ பணம் செலவு பண்ணி எதுவுமே நடக்கலைன்னு சொல்லிட்டு உடனே வந்து சமாதான உடன்படிக்கை 1 மாதத்துக்கு இவ்வளோ அப்படிங்கிறப்போ 10 மாதங்கள் இந்த மாதிரி ஒரு தாக்குதல் என்ன ஆகும். ஆனால் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் அவர் ரியல் எஸ்டேட் அதிபர், அவர் வந்து எதுவுமே பிஸ்னஸாக தான் பார்க்கக்கூடியவர். அதனால் அவர் செலவு பண்ண தயாரில்லைன்னு சொல்லி அமெரிக்கா வந்து வெள்ளை கொடியை காட்டியிருக்கிறாங்கிறத நம்ம பார்க்க முடியுது.